அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் விரிவுரை நாம் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் சூரா அல் ஃபாத்தீர் என்ற அத்தியாயத்திலிருந்து பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடரிலே இன்றைய தினம் 18வது வசனம், ஃபாத்தீரில் 18வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரம் என்ன வசனங்கள் பார்க்கப்பட்டதோ அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். வலா தஸிரு வாசிரத்தன் விஸ்ர உஹ்ரா, ஒருவரின் சுமையை பிறர் சுமக்க மாட்டார். வஇன் ததுபு முஸ்கலத்தன் இலா ஹிமலிஹா லா யுஹ்மலு மின்ஹு ஷையும் வலவுக்கான தா குர்பா, அதை சுமக்க யாரேனும் அழைத்தால் அழைக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அதிலிருந்து சிறிதும் சுமப்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார். அவர் சுமப்பதற்கு யாரேனும் அழைத்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை தான் கடந்த வாரம் நாம் இந்த அத்தியாயத்திலிருந்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருப்பது, அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் எப்படி வரும் அப்படின்னா, மறைவாக அல்லாஹ்வை அஞ்சுவோரும் வகாமு சலாத், தொழுகையை நிலைநாட்டுவோரும் மட்டுமே நீ எச்சரிக்கை செய்ய முடியும். வமன் தஸ்ஸக்கா, தூய்மையாக இருக்க விரும்பக்கூடியவர் ஃபஇன்னமா யத்தஸக்கா லினஃப்ஸிஹி, அவர் தனக்காகவே அவர் தூய்மையாக அவர் நடக்கிறார். வ இலல்லாஹில் மசீர், அல்லாஹ்விடம் சேருமிடம் உள்ளது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மறைவான முறையில் காயிபான நிலையில் ஒரு மனிதன் இருக்கும்போது அல்லாஹ்வை அஞ்சுவது, இரண்டு விஷயத்தை அல்லாஹ் இதில் குறிப்பிடுறான். நபியே, இன்னமா துந்திருல்லதீன் யக்ஷவுன ரப்புஹும் பில் கைப், நீங்கள் மறைவாக இருக்கும்போது அல்லாஹ்வை அஞ்சுபவரையும் வகாமு சலாத், தொழுகையை நிலைநாட்டுபவரையுமே நீர் எச்சரிக்கை செய்ய முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன எல்லா விதமான போதனைகளையும், அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லா விதமான அறிவுரைகளும் யாருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் காயிபான நிலையில் மறைவான நிலையிலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் மீது அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்குத்தான் அந்த அறிவுரை பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் இதில் குறிப்பிடுறான். பொதுவாக நம்ம இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லோருக்குமான அறிவுரையாக நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹுடைய அறிவுரை யாருக்கு பயனளிக்குன்னு அல்லாஹ் இதில் சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வை மறைவான நிலையிலையும் அஞ்சக்கூடியவராக இருக்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரோ, அவருக்குத்தான் அல்லாஹுடைய அந்த போதனைகளும் நபிகள் நாயகத்தினுடைய அந்த அறிவுரையும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ தனிமையில் நாம் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஒரு மனிதனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய தன்மை 3 நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். செல்வங்களை எடுத்துக்கொண்டாலும் 3 நிலையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். வணக்க வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் 3 நிலையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒன்று என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்கள் பாருங்கள், வணக்க வழிபாடுகளில் ஆர்வமாக மிகைத்து செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. வெளிப்படையிலேயே வணக்க வழிபாடை இபாதத்தை தெளிவாக செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இன்னும் சிலர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வெளிப்படையில் அமல்களை செய்யாமல் வணக்க வழிபாடுகளின் மீது ஆர்வமற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். 3வது வகையினர்கள் எப்படி இருப்பாங்க, பொதுவாக மக்கள் இருக்கும்போது வணக்க வழிபாடுகள் செய்வாங்க, எல்லாரும் இருக்கிற சபைகளில் நல்லோராக அவங்க காட்சியளிப்பாங்க. ஆனால் அந்த சபையை விட்டு வெளியே சென்று விட்டால், நண்பர்களோடு சேர்ந்துட்டால், அந்த நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த நண்பர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய செயலை அமைத்துக் கொள்வது. குடும்பத்தார்களோடு போகும் பொழுது குடும்பத்தார்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தார்களுக்கு ஏற்றால் போன்று அவங்களுடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்வது. அப்போ யாரும் பார்க்காத ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது, அந்த தனிமை என்ற நிலையில ஒரு மனிதன் தன்னுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறான், அதுதான் எல்லாம் இந்த வசனத்துல சொல்றான். தனிமையில் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், தனிமையில் ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கை எப்படி அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது அச்ச உணர்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது.
நீங்கள் திருமறை குர்ஆன்ல இன்னும் பல்வேறான வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 49வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், அவர்கள் தனிமையில மறைவாக இருக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். வஹும் மின ஸாஅத்தி முஷ்ஃபிகூன், அவர்கள் மறுமை நாளை பற்றியும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுறான். ஒரு மூமினுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன பண்பு அல்லாஹ் குறிப்பிடுறான்? ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன பண்பை அங்க குறிப்பிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் மீது அச்சம் கொள்வது. யாரும் இல்லைனாலும் அல்லாஹ்வை பயப்படுறது. யாரும் பார்த்தாதான் அல்லாஹ் பயப்படுறதுன்னு கிடையாது. யாருமே இல்லை, எந்த மனிதனும் நம்ம பார்க்கல, எந்த கண்காணிக்க கேமராவும் இல்லை, யாரும் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டுமாம்? அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நம்மை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அச்ச உணர்வு உள்ளவர்களாக நாம இருக்கணும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அப்போதான் நமக்கு இறைவன் சொல்லுகின்ற எல்லா போதனைகளும் நமக்கான அறிவுரையாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வை அஞ்சலனா ஒரு மனிதன் அந்த அறிவை எடுத்துக்கொள்வானா? அல்லாஹ்வை ஒருத்தவன் பயப்படல, அவனுக்கு நீங்க எவ்வளவுதான் அறிவுரை சொல்லுங்க, எவ்வளவுதான் நீங்க போதனைகளை சொல்லுங்க, எவ்வளவுதான் குர்ஆனுடைய வசனங்கள் நீங்க எடுத்து சொல்லுங்க, எவ்வளவுதான் நபிகளாயத்தினுடைய வரலாற்று நீங்க எடுத்து சொல்லுங்க, எதுவுமே அவங்களுக்கு படிப்பினை தராது. அவ யாருக்கு படிப்பினை தரும்? அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அதை படிப்பினை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். திருமறை குர்ஆன்ல நிறைய வரலாறுகள் இது தொடர்பான வரலாறுகள் நிறைய சொல்லப்படுது. இறைவனை ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அஞ்ச வேண்டும், தனிமையில் இருக்கும்போது கூட அல்லாஹ் மீது எப்படி ஒரு அடியான் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும், அதற்கு அல்லாஹ் எப்படியான சிறப்புகளை எல்லாம் சொல்றான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய வீட்டில் அவங்க வளர்ந்து வராங்க. அப்படி வளரும் போது அந்த பெண் என்ன பண்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு அவரை தவறான முறையில் அடைவதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அல்லாஹ் சூரத்துல் யூசுப் என்ற அந்த அத்தியாயத்தில் சொல்றான், அவங்கள போய் கதவை நீங்கள் தாப்பாளிட்டு கதவை நீங்கள் அடைத்து விட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் இருக்கின்ற அந்த சூழல்ல தப்பு பண்ணா யாருக்கு தெரிய போகுது, யாரு கேட்க போறா? மன்னரும் இல்லை. அவர் ஒரு தவறை செய்தால் அந்த தவறை யாரால கண்டுபிடிக்க முடியும்? அது அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது அச்ச உணர்வு கொண்டு அந்த தனிமையில அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறார்கள். கால மஆதல்லாம், யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வா, என்னுடைய இறைவன் எனக்கு அழகிய தங்குமிடத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக அந்த இடத்துல மாட்டாங்க. பொதுவாக நீங்க தவறு நடக்கிற இடமெல்லாம் எங்கவா இருக்கும்? தனிமையில தான் ஒரு மனிதன் இறை நம்பிக்கை இழந்து விடுகிறான். இப்போ மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போறாங்க, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க ஊருக்காரங்க யாருமே இல்லை, அங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா யாராவது கேட்கறதுக்கு ஆள் இருக்குமா? நிறைய நீங்க வழி தவறக்கூடிய மக்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஊர்ல நல்லவராக இருந்திருப்பார், ஊர்ல நல்ல பெயர்கள் இருந்திருக்கும், ஊர்ல நல்ல விதமான அவரை பற்றியான நல்மதிப்பு இருந்திருக்கும். ஆனா அந்த ஊரை விட்டு அவர் வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டாருன்னு சொன்னா அங்க அவர் எப்படியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பல நிகழ்வுகளை நாம பார்க்கலாம். ஒரு மொழி தெரியாத ஊருக்கு போயிட்டாலோ, நம்மை பற்றி அறியாத ஒரு ஊருக்கு போயிட்டாலோ, நம்மை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாலோ மனுஷனுடைய தன்மை மாறி போயிடும். ஆனா அப்படி மாறக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் தனிமையில எப்படி அஞ்ச வேண்டும் என்று சொன்னால், எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான், எல்லா நிலையிலுமே அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஒரு அடியானுடைய நம்பிக்கையை உறுதியான நம்பிக்கையாக இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய நிலை அல்லாஹ் எப்படி ஆக்குறான் தெரியுமா? அவனுடைய போக்கிடத்தை அல்லாஹ் சிறப்பாக மாற்றுகிறான். அவன் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நாம உருவாக்கிக்கும் போது அவர்களுடைய போக்கிடத்தை அல்லாஹ் எப்படி ஆக்குறான்? எல்லா தீமைகளை விட்டும் அவர்களை தடுக்கக்கூடியவனாக இறைவன் ஆக்கி விடுகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம பார்க்கிறோம். அப்போ பொதுவாக இன்றைய சூழலை நீங்க பார்க்கலாம், ஒரு மனிதன் தவறு இழைப்பதற்கான காரணம் நிறைய இன்னைக்கு இருக்கு. இப்போ செல்போன் இருக்கு, செல்போன்ல ஒரு மனிதன் இன்றைக்கு
எப்படி வேணாலும் அவன் வழி தவறி போகலாம். அவனை போய் இதை தான் நீ செய்யணும்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. அவன் செல்ஃபோனில் என்ன பார்க்குறான், அவர் என்ன கேட்குறாரு, அவருடைய அதிகம் எதன் மீது கவனம் இருக்குது, எதன் மீது ஈர்ப்பு இருக்குது, யாராவது ஒரு ஆள் போய் அவரை வாட்ச் பண்ண முடியுமா, யாராவது ஒரு போய் அவரை கண்காணிக்க முடியுமா? ஆனால் அவர் என்ன நினைக்கணுமா, நல்லா பார்க்குறான்பா, யார் பார்த்தா என்ன, யார் பார்க்காட்டி என்ன, ஏன் இறைவனினுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த நிலையை எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு இருந்துச்சு அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடியுது. எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் ஒரு முறை படுத்திருக்கிறாங்க, அவங்க மேலே பேரிச்ச மலங்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஅருஃபூஹா லியாக்குலுஹா, அந்த பேரித்தம்பளத்தை எடுத்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்றதுக்காண்டி போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பேரித்தம்பளத்தை பக்கத்தில் இருக்க, அதை நம்ம எடுத்து சாப்பிட்டா என்ன அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிடுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். செல்லும் போது தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நினைவு வருகிறது, சும்மா அகஷான் தக்கூன சதக்கத்தை, இந்த சதக்கா பொருள் எனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கி கொண்டதற்கு பிறகு அந்த பொருளை அதை அப்படியே நான் தூக்கி எறிஞ்சிட்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இறையச்சம்னா என்ன? அல்லாஹ்வை அஞ்சுவது என்று சொன்னால் வாயளவில் சொல்வது அஞ்சுவது கிடையாது. நான் அல்லாஹ் வஞ்சுறேன், அல்லாஹ்வை பயப்படுறேன், நான் அல்லாஹ் மீது எனக்கு அதிகமான பயம் இருக்கு, இறைவனை நான் அஞ்சக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்வது வெறும் வார்த்தை அளவில் சொல்வதை மாத்திரம் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லல. அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்ற கருத்து என்ன? அல்லாஹ்வை தனிமையிலே ஒரு மனிதர் அஞ்சணும். யார் பார்க்கலனாலும், யார் விசாரிக்கலனாலும், யார் அவரை எந்த விதமான கேள்விகள் கேட்கலனாலும் நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் இதுக்கு பதில் சொல்லணுமே. இப்போ ஒரு கடையை நடத்துகிறார், ஒரு கடையுடைய முதலாளி அங்கே வேலை பார்க்குற லேபர்கிட்ட நீ இந்த கடையை பொறுப்பா நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுறார். கடை முதலாளி தான் நம்மளை பார்க்கலையே, நம்ம பாட்டுக்கு 10 ரூபா வைக்கிறத 15 ரூபான்னு விற்றுருவோம், அல்லது வரக்கூடிய 10 ரூபா கல்லால் போடுறதுக்கு 5 ரூபா கல்லால் போட்டு 5 ரூபா நம்ம எடுத்துக்குவோம், இது எப்படி நம்ம முதலாளிக்கு தெரிய போதா அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனால் அங்கே யார் பார்க்குறா? முதலாளி பார்க்கலனாலும் இதற்கான ஹிசாபு, இதற்கான கணக்கு பதிவேடு யாரிடத்துல காட்டப்படும்? அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லணும். அவர் அல்லாஹ் பார்க்குறானாப்பா. இது மாதிரி பல மோசடியான நிகழ்வுகளும் சமூகத்தில் நடக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வின் மீது ஒருவன் பயப்படுவது என்று சொன்னால் அதற்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்னென்னலாம் கிடைக்குது? அல்லாஹ்வை பயப்படுறார், தனிமையில் ஒரு மனிதர் அஞ்சுறார், பயப்படுறார் இறைவனை பற்றி, ஆனால் அச்ச உணர்வு அவருக்கு இருக்கு. இப்படி இருப்பவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் சொல்றான்? தனிமையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சும் பொழுது அவருக்கு அல்லாஹ் சொல்றான், 67வது அத்தியாயம் 12வது வசனம், தனிமையில் இருக்கும் போது அவர் மறைவான நேரத்திலையும் அவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு அடியாராக இருப்பார் என்றால் மன்னிப்பும் பெரிய கூலியும் அவருக்கு உண்டு அப்படிங்கிறான். நம்மளுடைய பாவ மன்னிப்பு கூட எப்போ அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த பாவ மன்னிப்புக்கான மன்னிப்பும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் எப்போது வழங்குவானா? எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு அடியாராக அவர் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை கூட ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்படும். நீங்கள் இது தொடர்பான ஹதீஸுகளில் கூட நிறைய நீங்கள் சம்பவங்களை பார்க்கலாம். என்ன சம்பவங்களை பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 3 நபர்கள் ஒரு பாறைக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அந்த பக்கமாக மலைக்கு போகும்போது மலைக்காக வேண்டி ஒதுங்குவாங்க. அப்போ பாறை அடைத்து கொண்டு அந்த பாறைக்குள்ளிருந்து அவங்க வெளியே வரணும். பாறை அடைச்சிச்சு. இப்போ அடைத்ததற்கு பிறகு அந்த பாறையிலிருந்து அவங்க வெளியே வரணும். இப்போ வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? 3 பேருமே பேசிக்கொள்கிறாங்க. என்ன பேசிக்கொள்கிறாங்கன்னா, பி அஃப்லில் அமலின் அமில் தூங்கும், நாம் செய்த சில நல்ல காரியங்களை அல்லாஹ்ட்ட சொல்லுவோம். நாம் சில நல்ல காரியங்களை அல்லாஹ்வுடைய இறை திருப்தியை நாடி நாம் சில நன்மையை செய்திருப்போம். இந்த காரியங்களை நாம் அல்லாஹ் இடத்துல ஒப்படைப்போம், நமக்கு இதிலிருந்து விடுவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த 3 காரியங்கள் அவங்க எப்படி செய்யப்பட்ட காரியம் அப்படின்னா, யாரையும் எதிர்பார்த்து செய்யலை. எந்த புகழுக்காண்டியோ மற்றவங்க பாராட்ட வேண்டும் என்பதற்காண்டியோ நம்ம மிகைத்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நம்மளை சிறப்பிற்குரியவர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காண்டியோ எந்த ஒரு நோக்கத்திற்காண்டியும் அவங்க செய்யலை. அவங்க செஞ்சது என்னன்னா, இதனால அல்லாஹ் நமக்கு ஒரு கூலியை கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்க பண்ணுறாங்க.
அந்த செயலில் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் நடக்குது. அவர் சொல்கிறாரு, தன்னுடைய தாய்க்காக வேண்டி தினமும் நான் பால் கறந்து கொண்டு போவேன். ஆனால் அன்றைய தினம் நான் போகும்பொழுது என் தாய் தந்தையும் தூங்கிட்டாங்க. அப்போ தூங்குறவங்கள்ட்ட நான் என்ன செய்ய போகிறேன்? அவங்கள எழுப்புறதுக்கு, அவங்கள தொல்லை கொடுக்கறதுக்கு நான் யோசித்து கொண்டு நான் விடிகிற வரைக்கும் அவங்க அருகிலே உட்கார்ந்துருந்தேன். என் மனைவிக்கும் கொடுக்கல, என் பிள்ளைக்கும் நான் கொடுக்கல. யாரெல்லாம் உன்னுடைய திருப்தியை நாடி நான் செஞ்சேன் அப்படின்னு அவர் துவா செய்கிறார். நான் உன்னை திருப்தியை நாடி பண்ணினேன், உன்னோட இறை பொருத்தத்தை நாடி தான் இதை செஞ்சேன். எனவே நான் வானத்தை பார்க்கும் அளவுக்கு எனக்கு இந்த பாறை நீ திறந்து கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் லைட்டாக அந்த பாறை திறக்கப்படுது. இரண்டாவதாக இன்னொருவர் கேட்கிறார், என்னுடைய தந்தையின் சகோதரனுடைய மகளை நான் விரும்பினேன், அவளை அடையணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அடையணும்னு நான் ஆசைப்படும் பொழுது அவள் என்ன செய்தாள்? 100 தீனார் என்கிட்ட கேட்டான். 100 தீனார் என்கிட்ட கொடுத்தாதான் நீ அடைய முடியும்னு சொன்னான். அப்போ 100 தீனார் கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை. அதை நான் உழைச்சி நான் தயார் பண்ணி அதை அடைவதற்காண்டி நான் முயற்சி பண்ணினேன். அப்போ அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சுகொள் என்று என்னை சொன்னால் நான் உடனே அல்லாஹ் மீது இருக்கிற அச்சத்தினால் அந்த தவறுடைய உச்சத்திற்கு செல்லுகின்ற பொழுது அதை விட்டு நான் விலகி கொண்டேன். யா அல்லாஹ், இதை உனக்காண்டி தான் நான் செஞ்சேங்கிறார். இதற்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல. அப்போ அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கையினால இந்த தப்பை விட்டு விலகினேன் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவதாக, என்னிடத்தில் ஒருவர் பணியாளராக வேலை செய்தார். அவரை 3 சாவு அளவுக்கு, இந்த சாவுங்கிறது ஒரு அளவு, முத்து சாவு இதெல்லாம் ஒரு அளவு இருக்குல்ல, அந்த வேலை செய்தால் அவருக்கான கூலியை நான் கொடுக்கும் பொழுது அவர் அந்த தானியத்தை வாங்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் அவருக்குரிய அந்த தானியத்திற்குரிய கூலியை வைத்து என்ன பண்ணேன்னா, ஒரு விவசாயத்தை உருவாக்கி ஒரு ஆட்டு மந்தை, ஒரு மாடு போன்ற எனக்கு விவசாயத்தை நான் டெவலப் பண்ணிட்டேன். நீண்ட காலம் கழித்து அவர் வருகிறார். வந்து என்கிட்ட கேட்குறாரு, நான் வேலை பார்த்த கூலியை கொடுங்கன்னு கேட்டார். நான் என்ன செய்தேன்? இதோ இந்த இருக்குப்பா, இந்த ஆடு மாடு இந்த ஒட்டகம் இந்த இருக்கிற விவசாயம்லாம் எல்லாம் உன்னோடைய பொருளாதாரத்தில் உனக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஊதியத்திலிருந்து உருவானது தான், நீ விரும்பினதை எடுத்துக்கிறார். சொல்கிறதுக்கு மனசு வரும்ல. நம்மள்கிட்ட ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம். 10,000 ரூபா சம்பளம் வாங்காமல் ஒரு ஊருக்கு போயிட்டார். ஒரு வருஷம் கழித்து வராரு. வந்ததுக்கு பிறகு அந்த 10,000 ரூபாலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போட்டு அதுலேருந்து ஒரு லாபம் நமக்கு உருவாயிருக்கும். இதற்பா உன் காசுலேருந்து தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்க, உனக்கு என்ன வேணுமோ நீ விரும்புறதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுவோமா? அன்னைக்கு நீ வேலை பார்த்தது 10,000 ரூபா தான், இந்தா பிடிச்சிருப்போம். எதாக இருந்தாலும் மனிதனுடைய அப்படி இயல்பான எண்ணங்கள் வருமானு கேட்டால் அது வரது மிக குறைவாக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அல்லாஹ் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையில், அந்த அச்ச உணர்வில், இவரை ஏமாத்திட்டா நாளைக்கு வறுமையில் போய் நாம நஷ்டமாயிடுவோங்க அப்படிங்கிற அந்த பய உணர்வில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கிற. இந்த மூன்றையும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிற பொழுது அல்லாஹ் அந்த பாறையை திறந்து அவங்களுடைய காரியங்களை இலகுவாக்கினான். அவங்களிருந்து அவங்க வெளியே வராங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் கிடைக்குது? ஒரு மனிதன் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை அஞ்சி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த தவறிலிருந்து விடுபடுறதுக்கான வழியை இஸ்லாம் சொல்லுது. தனிமையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் மீது பயம் கொண்டு எந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ அதன் பிறகு நாம் கேட்கப்படுகிற துவாவிற்கு அல்லாஹ் நம் பாவ மன்னிப்பை வழங்குகிறான். அப்போ இந்த ஒரு நிலையும் நாம் இதனுடைய ஒரு தனிமையில் இறைவனை அஞ்சுபவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, யௌமலால் இல்லா லில்லுஹு, நிழலே இல்லாத ஒரு நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் நிழலே இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும்? சூரியனை பக்க தலைக்கு அருகில் கொண்டு அல்லாஹ் நிறுத்தியிருக்கிறான். எந்த நிழல் குடையும் இல்லை, எந்த மரமும் இல்லை, எந்த விதமான நாம ஓய்வெடுப்பதற்கான ஒதுங்குவதற்கான இடமும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்னா, 7 சாரார்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய நிழலை ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த 7 சாரார்களில் 2 நபர்களை குறிப்பாக சொல்லும் பொழுது யார் தெரியுமா? ஒரு பெண் ஒரு இளைஞனை விபச்சாரத்திற்கு அழைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த பெண், அழகான பெண், விபச்சாரத்திற்கு அழைத்த நிலையிலையும் அந்த தனிமையில் அந்த தவறு செய்கின்ற வாய்ப்பு இருந்தோம் அதை விட்டு விலகி நின்றவர்.
இரண்டாவது வரஜுலுன் ஸக்கரல்லாஹு ஹாலியன், தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து ஃபஃபாலத் ஐனாஹு, கண்ணீர் விட்டு அவர் அழுதவர். நான் நினைச்சு பாரு, அல்லாஹ் நீ கண்ணீர் விட்டு என்னைக்காவது அல்லாஹ் நினைச்சு நம்ம அழுதுருப்போமா? அல்லாஹ் எவ்வளவு அருளை கொடுத்துருக்கிறான், எவ்வளவு மனிதனை எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறான், எவ்வளவு எல்லாம் நமக்கு உணவுகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் சலுகை கொடுத்திருக்கிறான், எவ்வளோ பெரிய நிலையில் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இதெல்லாம் ஒரு மனிதன் தனிமையில் இருந்து அதை நினைச்சு அல்லாஹுடைய அருளையும் நியாமத்தையும் ஒரு மனிதன் நினைச்சு தனிமையிலிருந்து அழுது அல்லாஹ்ட்ட துவா செய்கிறானே, அந்த துவாவுக்கு அல்லாஹ் கொடுக்குற சிறப்பு என்ன தெரியுமா? அவனுக்கு அரிசியோட நிலையை கொடுக்குறான். உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு இந்த கிரேடு இல்லை, வேறு எதுக்கு எப்படி ஒரு கிரேடு கிடையாது. நீங்கள் வேறு எந்த ஒரு அமல்களுக்கும் இப்படியான ஒரு கிரேடு சொல்லப்படலை. அப்போ அல்லாஹ் இதற்கு சொல்கிறான், தனிமையில் ஒரு மனிதன் தன் இரையச்சம் உடையவனாக இருக்கணும். அப்போ அந்த இரையச்சம் உடையவர்களுக்கு இந்த நன்மைகள் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அடுத்தது இந்த வசனத்தினுடைய தொடரில் இன்னொரு கருத்து நமக்கு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அவர் அஞ்சல, அல்லாஹ்வை பயப்படலை, இறை நம்பிக்கை கொண்டவனாக இரையச்சம் உடையவராக அவர் இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மறுமை நாளில் ஒரு கூட்டம் வருவார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் ஒன்று வரும், யௌதூன யௌமுல் கியாமா, மறுமை நாளப்போ அவர் வருவார்கள், பி ஹஸனாத்தி அம்சாலில் ஜிபாலில் திகாமா, திகாமா என்ற அந்த மலை அளவுக்கான ஒரு நன்மைகளை சுமர்ந்து ஒரு கூட்டம் வருவார்கள். நிறைய திகாமான ஒரு பெரிய நீளமான ஒரு மலை தொடர்ச்சி கொண்ட ஒரு மலை, அந்த அளவுக்கு ஒரு மலை அளவுக்கு நன்மையை ஒரு ஆள் செஞ்சுருக்கிறாருன்னா எவ்வளோ தொழுதுருப்பார், எவ்வளோ நோன்பு வச்சிருப்பார், எவ்வளோ தர்மம் செஞ்சுருப்பார், எவ்வளோ நன்மையான விஷயங்களில் ஈடுபட்டிருப்பார். மலை அளவுக்கு அவர் நன்மையை செஞ்சுட்டு அவர் மறுமையில் வருவாராம். வரும்பொழுது ஃபயஜலுல்லாஹு அஸ்ஸவஜல்ல, அல்லாஹ் அவருடைய அமலை எப்படி ஆக்குவான் என்று சொன்னால், ஹபான் மன்சூரா, பரத்தி வைக்கப்பட்ட புழுதியை போன்று அல்லாஹ் ஆக்கிடுவான். இந்த ஹதீஸை படிச்சிங்கன்னா உண்மையிலே நாம் செய்யக்கூடிய இந்த அமலுடைய நிலை நாளை மறுமையில் எப்படியான ஒரு சூழலை உண்டாக்கும் என்பதை நமக்குள்ளே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. மலை அளவுக்கு நன்மையை கொண்டு வர்றது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். நாமளே அப்படி இப்படியமா சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் அமல்களாக கொசுராக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மலையளவுக்கு ஒரு மனிதன் ஒரு நன்மையை சுமந்து கொண்டு வந்து அல்லாட்ட நிற்கும் பொழுது அல்லாஹ் அதை அப்படியே உடச்சி ஒன்றும் இல்லாமல் தூளாக்கிறோம். அப்போது இந்த செய்தியை சொன்னோடனே சஃபான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்க யார்? இவங்களையே இந்த மாதிரி இவ்வளோ அமல்களை செய்கிறதே பெரும் பாடாக இருக்குது, இப்படி வந்தவங்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அப்படி ஒன்றில்லாமல் ஆக்கிடுவாங்கிறீங்கள, அவங்க யார்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னும் இஹ்வானுக்கும் மின் ஜில்தத்திக்கும், அவர்கள் யார் என்றால் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள், அவங்க வேற யாரும் கிடையாது, உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள். வயஹதூன மினல் லைலி கமா தஹதூன், உங்களோடு இரவு நேரத்தில் அவர்கள் தொழுதிருப்பார்கள், உங்களோடு எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் அவர்கள் புரிந்திருப்பார்கள். ஆனால் உங்களை விட்டு வெளியே போகும்போது அல்லாஹ் தடுத்த சில காரியங்களை அவர்கள் வரம்பு மீறி செய்திருப்பார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் உடைச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க, ஹராம் ஹலாலில் கரெக்டாக இருந்திருப்பாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, நம்ம ஹராமை செய்யக்கூடாது, நம்ம பாவமான காரியம் செஞ்சிடக்கூடாது, மார்க்க தடுத்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு எல்லோரும் நம்மளை பார்த்து நாளைக்கு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன நம்ம பதில் சொல்கிறது அப்படின்னு ஒரு பயத்தோடு இருந்திருப்பார்கள். ஆனால் யாருமே இல்லை, நம்மளை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு ஒரு தனிமைக்கு போகும் பொழுது அவர்கள் இந்த ஹராமை எல்லாம் உடைத்திருந்திருப்பார்கள், அவர்கள்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்போ நாம் ரொம்ப இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் இறைவன் எப்படி மற்ற எல்லோரும் இருக்கும் பொழுது பொது நிலையில் மற்ற நேரங்களிலும் மற்ற சூழல்களிலும் நாம் எப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ
இதே நம்பிக்கை தனிமையில் இருக்கும்போது இருக்கணும். அப்போ நம்முடைய நம்பிக்கை மாறிடக்கூடாது, செயல் மாறிடக்கூடாது. ஒரு நபித்தோழர் ஹன்னலா என்ற நபித்தோழர் இதை தான் கேட்குறாங்க. முனாஃபிக் ஆகிட்டுன்னு அவங்க பயப்படுறாங்க. ஹன்னலா என்ற நபித்தோழர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் நயவஞ்சகனாக மாறிட்டோம் அப்படின்னு பயப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க. அவங்க கேட்டால், ஆமாம் இதே நிலை தான் எனக்கும் தோணுது, வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம் என்று இருவரும் போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு சபையில் நாங்கள் இருக்கும் பொழுது இறையச்ச முடியவர்களாக அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் உங்கள் சபையை விட்டு எங்களுடைய குடும்பத்தார்களோடு நாங்கள் சென்று விட்டால் எங்கள் பிள்ளைகளோடு வீடுகளில் விளையாடுவது, மற்ற மகிழ்வோடு இருப்பது எங்களுடைய வணக்கத்தை கவனம் சிதறடிக்க விடுகிறது, மறந்துடுறோம். நாங்கள் முனாஃபிக் ஆகிட்டோன்னு பயப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் சபையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் வானவர்கள் முசாபாக செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லோரும் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையாளராக இருப்பது முக்கியமல்ல. அது அல்லாஹ் அதை பார்க்கறதே இல்லைங்கிறது தான் இந்த வசனம். இந்த வசனத்தோடைய நமக்கு சொல்லப்படுற கருத்து என்ன, எல்லாரும் நம்ம பார்க்கும்போது தொழுவது முக்கியம் இல்லை, எல்லாரும் பார்க்கும்போது குர்ஆன் ஓதுறது முக்கியம் இல்லை, எல்லாரும் பார்க்கும்போது தர்மம் செய்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரும் பார்க்கும்போது நல்ல வார்த்தைகளை பேசுறது முக்கியம் இல்லை. எங்கே நம்ம இருக்கணும், யாருமே பார்க்கலப்பா, என் தொழுகை நேரம் வந்தேன்னா நான் தொழுகிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன் நன்மை கிடைக்கும் நான் ஓதுறேன், தர்மம் செஞ்சால் எனக்கு நன்மை கிடைக்கும் நன்மை செய்கிறேன். யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று ஒரு அடியான் பயந்து தன்னுடைய தனிமையிலும் இறைச்சோடையவனாக இருக்கிறானே, அவங்களை குறித்து தான் அல்லாஹ் இதில் சொல்கிறான், இன்னமா துன்சிருல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். அவர்கள் மறைவாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சுவார்களே, அவர்களைத்தான் நீங்கள் எச்சரிக்கை செய்ய முடியும்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு தான் உங்கள் உபதேசம் பயனளிக்கும். நீங்கள் சொல்கிற அறிவுரை, நீங்கள் சொல்கிற போதனை, நீங்கள் சொல்கிற கட்டளை, நீங்கள் சொல்கிற எச்சரிக்கை, மறுமை, சொர்க்கம், நரகம், இதெல்லாம் யார் பயப்படுவான்? அல்லாஹ்வை பற்றி அஞ்சுறவன் தான் பயப்படுவான், மற்றவன் பயப்பட மாட்டான். அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுது. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இறையச்சத்தை உருவாக்குகிற ஒரு பயிற்சியுமே நமக்கு ஏற்படுத்துகிறான். ரமலான் மாதத்தை சொல்லும்போது அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான், ரமலானில் நமக்கு என்ன பாடம் சொல்லப்படுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது இந்த நோன்பை நாம் கடமையாக்கியிருக்கிறோம் என்றால் ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர் ஆவதற்காக. சாப்பிட்றோம், பக்கத்தில் எல்லா உணவுகளுமே இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா பலவிதமான பலகாரம் இருக்குது, பலவிதமான சாப்பிட்றதுக்கான வசதிகள் இருக்குது. ஆனால் நோன்பு நேரத்தில் மகரிபுடைய வக்து வராமல் நம்ம சாப்பிடுவோமா? யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் அந்த நம்பிக்கை நம்முடைய ஆள் மனதில் எப்படி இருக்கும்? நோன்புனா மகரிபுடைய வக்து வந்தால் தான் சாப்பிடணும், சூரியன் மறைந்தால் தான் சாப்பிடணும். இந்த பயிற்சியெல்லாம் நமக்கு கொடுப்பதே காரணம் என்ன? எல்லா நிலைகளிலும் நாம் அப்படி இருக்கணும் என்பதற்காகத்தான். எனவே நாம் இந்த வசனத்தினுடைய கருத்து நமக்கு சொல்லப்படுவது தனிமையிலும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. எனவே நாமும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு நற்பாக்கியம் கொண்டவர்களாக, ஒரு நல்லடியார்களாக நம்முடைய நம்பிக்கையை நாம் உருவாக்கி கொண்டால் மறுமையில் நாம் அல்லாஹ்வுடைய அந்த சோனத்தை பெற முடியும். எனவே இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக வகாமு ஸலாத், தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஒமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லிநஃப்ஸிஹி, ஒருவர் தூய்மையாக நடப்பவர் அவர் தமக்காகவே அவர் தூய்மையாக நடக்கிறார் என்றும் ஃபஇலல்லாஹி மஸீர், எனவே அல்லாஹுடைய சேருமிடம் அல்லாஹ்வே உள்ளது என்கிற இந்த வசனமான தொடர்பான விளக்குரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் உங்களுக்கு தலைவர் அவர்களுடைய அந்த உரையினுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.